ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. வீரப்பன் சிறுவயதிலேயே வில்லை கொண்டு பயிற்சி எடுத்திருக்கிறார். வில்வார்களை வைத்துக்கொண்டு சிட்டுக்குருவிகளை அடிப்பதிலே பயிற்சி பெற்றார். வீரப்பனார் அவர்கள் முழுவதுமாக தன் தந்தையிடமிருந்து துப்பாக்கி சுடுதல் பயிற்சியை கற்றுக்கொண்டார். முதலாக ஒற்றைக்குழல் துப்பாக்கியில்தான் விலங்குகளை சுடுவதற்காக எடுத்தார். ஆனால் அந்த பயிற்சி யானை சுடுதல் வரை நீடித்தது. யானையினுடைய பொட்டிலே அடித்தால் மட்டும்தான் யானை திமிர முடியாது. அவருடைய குருநாதரிடம் இருந்துதான் யானை சுடுதலை பற்றி கற்று தேர்ந்திருக்கிறார். பிறகுதான் பிரச்சனைகள் தொடங்கின. அடுத்து மனித வேட்டையை தொடங்கினார். முதலாக பரமசிவம் என்கிறவரை ஒற்றைக்குழல் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினார். அவருடைய உடன் பங்காளிகளாக இருந்த தனபாலு, முத்துக்குமார் உள்ளிட்ட 5 பேரை ஒற்றைக்குழல் துப்பாக்கியால் மனிதர்களை வேட்டையாடிய சம்பவம். சுரக்காய்மடு சம்பவத்தில் கன்னிவெடி தாக்குதலில் ஈடுபட்ட போது கூட பாறைகளை உடைக்கக்கூடிய வல்லமை படைத்த மனிதர்களை அழைத்து வந்து அந்த கன்னிவெடியை வைத்தார். அதற்கு பிறகு அவர் அந்த SLR 303 துப்பாக்கி விடவே இல்லை. ஆனா என்னால பொறுக்க முடியல. அந்த 2 துப்பாக்கிகளும் யானைகளை சுடுவதற்கு வைத்திருந்தார்கள். அங்கே 303 துப்பாக்கி இருக்கிறது என்று காவலர்களை கட்டி போட்டுவிட்டு அங்கிருந்து 13 துப்பாக்கிகளை கொள்ளையடித்தார். உடற்பயிற்சிகளை அவர் செய்கிற போது பார்த்தோமேனால் அப்படியே காலை உள்ளே விட்டு தாவி குதிக்கிற அந்த போர் பயிற்சி முறைகள், அதேபோல் மர இடுக்குகளில் துப்பாக்கி பிரயோகப்படுத்த வேண்டும் என்பதையும் கச்சிதமாக பயன்படுத்தி முஸ்கோந்தி என்று சொல்லக்கூடிய கருங்குரங்கை கூட தன் வாயால் கருங்குரங்கை போல கத்தி வரவழைத்து அதை சுட்டு வீழ்த்துகிறது. ஓடி போய் படுத்து கொண்டு துப்பாக்கி எடுத்து நீட்டி குறிபார்ப்பதும், உட்கார்ந்து கொண்டு மட்டிக்கால் போட்டுக்கொண்டு துப்பாக்கியை எடுத்து நீட்டி பார்ப்பதும், எடுத்து துப்பாக்கியை வைத்து குறிபார்த்து பழகுவார் அடிக்கடி. ஆக போர்த்தந்திர முறைகளில் வீரப்பனார் அவர்கள் கையாண்ட யுக்திகள் அனைத்துமே அவருடைய சொந்த யுக்தியாக கருதப்பட்டது. களத்தில் வனத்தை மீட்பதற்கும் இனத்தை மீட்பதற்கும் போராடினார் என்பதுதான் வரலாற்று சான்றாக இன்று வரை. அக்காடு வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோட இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய போராளி முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வீரப்பன் அவர்களுடைய பல்வேறு விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம். இதுக்கு முன்னாடி உணவு முறையும் பார்த்துருந்தோம், வேட்டையாடும் முறையும் பார்த்துருந்தோம். இப்போ போருக்கான பயிற்சி முறையை என்னவா வச்சிருந்தாரு வீரப்பன் அவர்கள்? என்னதான் பயிற்சிகளை மேற்கொண்டீங்க? அதை பற்றின விரிவான விளக்கம் என்னதான் சார்? சரியான நேரத்தில் சரியான ஒரு விடயத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். வீரப்பன் சிறுவயதிலேயே வில்லை கொண்டு பயிற்சி எடுத்திருக்கிறார். பச்சை கிளிகளை சோளக்கொள்ளையில் விரட்டுவதற்கு பயிற்சி எடுத்தார். அந்த வில்வார்களை வைத்துக்கொண்டு சிட்டுக்குருவிகளை அடிப்பதிலே பயிற்சி பெற்றார். அப்படித்தான் அவருடைய போர் பயிற்சி தொடங்குகிறது. தந்தையார் கூசே முனுசாமி அவர்கள் முயல் வேட்டைக்கும் மான் வேட்டைக்கும் செல்லுகிற போது பின்தொடர்ந்து செல்லக்கூடிய சிறுவயதனாக இருந்த வீரப்பனார் அவர்கள் அப்பா எடுத்து துப்பாக்கியை பிரயோகிப்பதை ஆழமாக கவனித்து கொண்டிருந்த வீரப்பனார் அவர்கள் முழுவதுமாக தன் தந்தையிடமிருந்து துப்பாக்கி சுடுதல் பயிற்சியை கற்றுக்கொண்டார். அது நாட்டு துப்பாக்கி. நாட்டு துப்பாக்கி என்பது உங்களுக்கு தெரியும். கரும்பு நமாச்சாரமெல்லாம் போட்டு இடித்து அதில் ஈயக்குண்டுகளை போட்டு சுடுகிற துப்பாக்கிகள். அது நாட்டு வழக்கிலே தயாரிக்கப்படுகிற துப்பாக்கி. ஒற்றைக்குழலாக இருக்கும். பிறகு இரட்டைக்குழல் துப்பாக்கியை வனத்துறையிடமிருந்து பறிமுதல் செய்தார். அதை பிறகு பார்க்கலாம். ஆக முதலாக ஒற்றைக்குழல் துப்பாக்கியில்தான் தன்னுடைய பயிற்சிகளை விலங்குகளை சுடுவதற்காக எடுத்தார். ஆனால் அந்த பயிற்சி யானை சுடுதல் வரை நீடித்தது. யானை சுடுதல் என்பது சாதாரண விடயம் அல்ல. யானையினுடைய பொட்டிலே அடித்தால் மட்டும்தான் யானை திமிர முடியாது. மற்ற பாகங்களில் அந்த குண்டுகள் பட்டால் யானை உடனடியாக எவன் சுட்டானோ அவன் பக்கமே திருப்பி தாக்கக்கூடிய வல்லமை படைத்த விலங்கு யானை. அப்போ அந்த நெற்றி பொட்டில் சரியாக குறிபார்த்து அடுக்கிற தன்மையை வீரப்பனார் அவர்கள் அவருடைய தந்தையார் கூசே முனுசாமியிடம் மட்டும் கற்று தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய குருநாதரிடம் இருந்துதான் யானை சுடுதலை பற்றி கற்று தேர்ந்திருக்கிறார். ஆக அந்த யானை சுடுதல் பயிற்சி என்பது சாதாரண விடயமும் அல்ல. அதில் குறிப்பாக ஒற்றை யானை எங்கே நிற்கிறது, அந்த ஒற்றை யானை கூட்டு யானைகளோடு சேராமல் தனியாக நிற்கிறதா,
அதுவும் அந்த கொம்பு கிட்டத்தட்ட 30 கிலோ 40 கிலோ 20 கிலோ என்ற வரிசையில் கணித்து தான் சுட முடியும். தந்தங்களுக்காக கொல்லப்படுகிற யானைகளுடைய தந்தங்கள் பெரிதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த யானை அடிப்பதிலே அவர்களுக்கு பலன் உண்டு. அதையும் கருங்குளூரை சேர்ந்த சேவி கவுண்டர் என்று சொல்லக்கூடியவர் தான் வீரப்பனாருக்கு குருநாதராக இருந்தார் யானை சுடுதலில். பிறகுதான் பிரச்சனைகள் தொடங்கியது. அடுத்து மனித வேட்டையை தொடங்கினார். முதலாக பரமசிவம் என்கிறவரை ஒற்றை குழல் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினார். அதற்கு பிறகு தூரத்து பங்காளிகளான கோட்டையூரை சார்ந்த மாதையன் கந்தவேலு போன்றவர்களை சுட்டார்கள். அதற்கு அடுத்தாற் போல அவர்களுடைய உடன் பங்காளிகளாக இருந்த தனபாலு முத்துக்குமார் உள்ளிட்ட 5 பேரை சுட்டது. இது எல்லாமே ஒற்றை குழல் துப்பாக்கியால் மனிதர்களை வேட்டையாடிய சம்பவங்கள். எப்பொழுது அவருக்கு ஒற்றை குழல் துப்பாக்கியிலிருந்து இரட்டை குழலாக மாறுகிறது என்றால், அவர் சில வன அதிகாரிகளை மிரட்டி அவர்களிடம் இருந்த இரட்டை குழல் துப்பாக்கியை பறிமுதல் செய்து அதிலே அவர்கள் பயிற்சி எடுத்தார்கள். பயிற்சி முறையை எவ்வாறு எடுப்பார்கள் என்பது ஒன்று. தோட்டாக்களை வீணடிக்கக்கூடாது. கிடைப்பது காடுகளுக்குள் அரிது. அப்படியே சுட்டால் அந்த தோட்டாவை மீண்டும் பயன்படுத்த வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக காடுகளுக்குள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பெரிய மரத்தை பார்ப்பார்கள். அந்த மரத்திலே கொண்டு போய் ஒரு தேய்ந்த செருப்பினுடைய அந்த அடிப்பாகத்தை வெட்டி, ஊதா நிறத்தில் இருக்கும் அந்த காலத்து செருப்பு, அதை என்ன செய்வார்கள் என்றால் மரத்திலே அடித்து ஒட்டி விடுவார்கள். அதை குறிபார்த்து சுட்டு பழக வேண்டும். இப்போ ஈயக்குண்டுகள் மரத்திற்குள் உள்ளே போய் பதியும். அந்த பதிந்த குண்டுகளை மீண்டும் அந்த மரத்தை வெட்டி எடுத்து, மரத்தை சாய்ப்பதில்லை, அந்த இடத்தை மட்டும் வெட்டி எடுத்து உள்ளே பதுங்கி இருக்கிற அந்த குண்டுகளை எடுத்து மீண்டும் அந்த ஈயக்குண்டுகளை சரிவர உருட்டி அந்த ஒற்றை குழல் துப்பாக்கி அந்த குழாய்க்குள் செல்லுகிறதா வருகிறதா என்று ஓட்டி பார்ப்பார்கள். அப்படித்தான் அந்த தோட்டாக்கள் உருவாக்கப்படும். அது வீரப்பனாரை செய்து விடுவார் அந்த தோட்டாக்களை. ஆக இப்படி தொடங்கிய அந்த காலகட்டங்கள் தான். அதற்கு பிறகு தன் கையிலே கனரக ஆயுதங்களை பயன்படுத்த தொடங்கினார். அது எப்பொழுது என்றால், மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் சகீல் அகமது படுகொலை நடந்தபோதுதான் எஸ்எல்ஆர் என்கிற துப்பாக்கிகள் கைக்கே வருக. அதோடு மட்டுமல்ல, மைசூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த ஹரிகிருஷ்ணா, சகீல் அகமது அந்த சம்பவம் என்பது 38 காவல்துறைகளை அடித்து துவம்சம் செய்த வரலாறு. ஆனால் திட்டமிட்டு கர்நாடக காவல்துறை வெறும் 6 பேர் தான் அதில் இறந்து போனார்கள் என்று பொய்க்கணக்கை காட்டியது. அங்கே எடுக்கப்பட்ட எஸ்எல்ஆர்களும் 303யும் 303 ரக துப்பாக்கிகளும் வலு சேர்த்தன வீரப்பனார். சொரக்காய்மடு சம்பவத்தில் கன்னிவெடி தாக்குதலில் ஈடுபட்ட போது கூட அவருக்கு கருமருந்துகள், அதை வெடிப்பதற்கான பாஸ்பரஸ் போன்ற வேதிப்பொருட்கள், உப்பு, கருமருந்துகள் எல்லாம் பாறைகளை உடைக்கக்கூடிய வல்லமை படைத்த மனிதர்களை அழைத்து வந்து அந்த கன்னி வெடியை வைத்தார்கள். பங்கர் பாக்ஸ் என்று சொல்வார். அதற்கு பிறகு அவர் அந்த எஸ்எல்ஆர் 303 துப்பாக்கி விடவே இல்லை. நாங்கள் போகிற போதெல்லாம் ஆயுத பயிற்சி என்பது ஒற்றை குழல் துப்பாக்கி. ஈயக்குண்டுகளை போட்டு மரத்திலே கொடுவாலை வைத்து ஒரு இடத்திலே அப்படி தட்டி விடுவார்கள். அந்த மரத்திலே வேறு நிறம் தெரியும். அந்த நிறத்தை பார்த்து சுடுவதற்கான பயிற்சிகளை செய்தார்கள். நாங்கள் ஈழத்திலே பயிற்சி பெற்றாலும் கூட இங்கேயும் பயிற்சி முறை உண்டு. தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்த பொறுப்பாளர்களும் அதில் பயணித்த உறுப்பினர்களும் கூட ஆயுத பயிற்சி தெரியாது. சந்தனக்காடுகளுக்குள் வந்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு ஆயுத பயிற்சி இது போன்ற முறையில் வீரப்பனார் அவர்கள் எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். வீரப்பனார் இடத்துல இருந்த துப்பாக்கிகள் நாம் பார்த்தோமே. ஆனால் முதலில் எஸ்எல்ஆரை அவர் கனரக துப்பாக்கி பயன்படுத்தி கொண்டார். அதை இறுதி வரை விடவில்லை. 2001 நாகப்பா எக்ஸ் மினிஸ்டர் கடத்தலுக்கு பிறகுதான் AK-47 ரக துமுக்கி, அதுவும் பாலடைந்த துமுக்கியை 13 லட்சத்திற்கு விலை கொடுத்து வாங்குகிறார். அந்த துமுக்கி தான் தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கொண்டு போய் கொடுத்தார்கள்.
மிலிட்ரி பெரியவர் என்கிறவரின் மூலமாக. ஆக அந்த துமுக்கியும் சரிவர இயங்கவில்லை என்று எங்களுக்கு பிறகு சிறைக்குள் இருந்த எங்களுக்கு தகவல் கிடைத்தது. சேத்துக்குழியார் அவர்கள் எப்பொழுதுமே 303 துப்பாக்கியை கையிலே வைத்திருப்பார்கள். இதில் முக்கியமான இன்னொரு பங்களிப்பை நாம் சொல்ல வேண்டும். காவிரி பிரச்சனையில் தமிழ்நாடு கர்நாடக இடையே உச்சக்கட்ட பிரச்சனை எழுகிற போது கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ராமபுரா காவல் நிலையம் தாக்கப்பட்ட போது 6 காவலர்களை பலியெடுத்தார் வீரப்பனார் அவர்கள். அந்த தாக்குதலில் அந்த காவல் நிலையத்திற்குள் இருந்த கைத்துப்பாக்கி ஒன்றும் இன்ன பிற துப்பாக்கிகளையும் அங்கே கைப்பற்றி கொண்டு வந்தார்கள். அதிலே அதிகமாக இரட்டை குழல் துப்பாக்கி இருந்தது, எடுத்து வந்திருக்கிறார்கள். நான் இருக்கிற வரை இரட்டை குழல் துப்பாக்கி 2 இருந்தது. அந்த 2 துப்பாக்கிகளும் யானைகளை சுடுவதற்கு வைத்திருந்தார்கள். ஆனால் நாங்கள் எங்கள் காலத்தில் யானைகளை சுடவே இல்லை. போர் பயிற்சிக்காக அந்த துப்பாக்கிகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். ஒரு கட்டத்தில் அது தேவையில்லை என்றபோது 1998களில் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு அங்கே 303 துப்பாக்கி இருக்கிறது என்று ஒரு பொய்யான தகவலை கூட இருந்த சந்திரன் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் போய் அந்த காவல் நிலையத்திற்குள் புகுந்து காவலர்களை கட்டி போட்டுவிட்டு அங்கிருந்து 13 துப்பாக்கிகளை கொள்ளையடித்தார்கள். அந்த 13 துப்பாக்கிகளும் சாதாரண 410 என்று சொல்லக்கூடிய 410 ரக துப்பாக்கிகளை கையில் எடுத்தார்கள். அந்த 410 ரக துப்பாக்கிகளில் 4 துப்பாக்கிகள் செயலற்று இருந்தவை. மீதம் 9 துப்பாக்கிகள் நல்ல நிலைமையில் இருந்தது. புதிதாக வந்தவர்களுக்கு அதைத்தான் கொடுத்து வைத்திருந்தார்கள். 4.5 கிலோ எடை கொண்ட அந்த துப்பாக்கி. கையெறி குண்டுகளை ஏற்கனவே ஒன்று சேத்துக்குழியார் வைத்திருந்தார். வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதலுக்கு பிறகு அங்கே MM16 என்று சொல்லக்கூடிய ரைஃபிளையும் எடுத்தார்கள். அங்கே கையெறி குண்டுகள் இருந்தது. அதிலே ஒன்றை எடுத்து தான் இறக்கிற வரை சேத்துக்குழியார் தன் இடுப்பிலே வைத்திருந்தார். ஆக போர் முறைகளில் பல்வேறு தளங்களில் காவல்துறையோடு மோதுகிற போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல ஹரிகிருஷ்ணா சகில் அகமது படுகொலை என்பது அன்றைய காலகட்டத்தில் பெரிதாக துப்பாக்கியை வீரப்பனார் வைத்திருக்கவில்லை. இருந்தாலும் மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் தினேஷ் படுகொலையில் எடுக்கப்பட்ட துப்பாக்கி அதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஆக இரட்டை குழல் துப்பாக்கி, ஒற்றை குழல் துப்பாக்கி, தினேஷ் உள்ளிட்ட 6 பேர் ஒகனேக்கல் சாலையிலே படுகொலை செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட துப்பாக்கிகள் தான் சகில் ஹரிகிருஷ்ணா படுகொலையில் பயன்படுத்தப்பட்டது. நாம் சொன்னதைப் போல சுரக்காய்மடு சம்பவத்திலும் எந்த விதமான துப்பாக்கியிலும் பிரயோகப்படுத்தப்படவில்லை. அதற்கு முன்னால் கர்நாடகத்தினுடைய வாட்சராக பணி செய்த மோகனையா பாலாற்று பாலத்தில் படுகொலை செய்யப்படுகிற போது கூட இரட்டை குழல் துப்பாக்கியை பயன்படுத்தியிருப்பதாக சொன்னார்கள். அதேபோல் கர்நாடகத்தினுடைய டிஎஃப்ஓவாக இருந்த மைசூர் மாவட்டத்தினுடைய டிஎஃப்ஓவாக இருந்த சீனிவாசன் படுகொலைக்கும் கிட்டத்தட்ட அவர்கள் எஸ்எல்ஆர் துப்பாக்கியை கையிலே வைத்து தான் அடித்திருக்கிறார்கள். இரட்டை குழல் துப்பாக்கியும் ஒற்றை குழல் துப்பாக்கியும் அங்கே பயன்படுத்தப்பட்டது. இப்படி பல்வேறு காலச்சூழல்களில் அவர் போர்த்தந்திர முறைகளை தனக்குத்தானே உருவாக்கி கொண்டார். உடற்பயிற்சிகளை அவர் செய்கிற போது பார்த்தோமேனால் கையை சமமாக வைத்துக்கொண்டு இதை பிரிக்காமல் அப்படியே காலை உள்ளே விட்டு தாவி குதிக்கிற அந்த போர் பயிற்சி முறைகள், கயிறை கட்டி அதிலே தொங்கிக் கொண்டு ஒரே நிமிடத்தில் ஒரு 20 அடி தூரம் நகர்ந்து செல்வது, பாறை இடுக்குகளில் ஓடி போய் படுத்து பதுங்கி அடிப்பது போன்ற பயிற்சி முறைகளை நன்றாகவே கற்று தெரிந்திருக்கிறார். அதேபோல் மர இடுக்குகளில் ஒளிந்து கொண்டு எவ்வாறு துப்பாக்கி பிரயோகப்படுத்த வேண்டும் என்பதையும் கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார். அதேபோல் வனவிலங்குகளை தன் உணவுக்காக வேட்டையாடுகிற போதும் கூட ஒற்றை குழல் துப்பாக்கியை தவிர வேறு எந்த துப்பாக்கியையும் அவர் பயன்படுத்தியதில்லை. முஸ்கோந்தி என்று சொல்லக்கூடிய கருங்குரங்கை கூட தன் வாயால் கருங்குரங்கை போல கத்தி வரவழைத்து அதை சுட்டு வீழ்த்துகிற தன்மை. அது பேரல் துப்பாக்கி என்று சொல்வார்கள். பேரல்னா குண்டுகளை, பால்ரஸ் குண்டுகளை விசிறி அடிக்கிற துப்பாக்கிகள், முள்ளம்பன்றிகளை அடிப்பது, இது போன்ற வேட்டைத்தன்மைகளுக்கு தனி துப்பாக்கிகளாகவும் போர் முறைகளுக்கு தனி துப்பாக்கிகளாகவும் தரம் பிரித்து வைத்திருந்தார்கள். அப்படித்தான் மாமரத்துமடு சண்டையிலே அதிரடிப்படையுடன் மிக கடுமையான ஒரு உக்கிர தாக்குதல் நடத்துகிற போது
ஆயுத பூசைக்காக தன் துப்பாக்கியை நல்ல தேங்காய் எண்ணெயில் போட்டு கழுவியதற்கு பிறகு அதை சரிவர துடைக்காமல் அதனுடைய பாகங்களை எல்லாம் எடுத்து மாட்டிவிட்டு எதிர்பாராத அந்த சண்டையில் தன் துப்பாக்கி வேலை செய்யும் என்கிற நம்பிக்கையில் எடுத்து பிடிக்கிற போது வீரப்பனாருடைய துப்பாக்கி செயலற்று இருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். காரணம், அதிகமான தேங்காய் எண்ணெயில் நாம் ஊறப்போட்டது தான் காரணம் என்பதை பிறகு உணர்ந்து அந்த சண்டையை தவிர்த்து விட்டு அங்கிருந்து இடம்பெயர்ந்து வேறு திசைக்கு போய் தான் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலைய தாக்குதல் அதற்கு பிறகு தான் தொடங்கியது. ஆக அவர் வைத்திருந்த SLR துப்பாக்கி ஏன் செயலற்று போனது என்பதை அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு 10 நாட்களுக்கு பிறகுதான் போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த துப்பாக்கிக்குள் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை தானே கலட்டி தானே சரி செய்யக்கூடிய வல்லமை படைத்தவராக வீரப்பனார் விளங்கினார்கள். ஆக போர் பயிற்சி முறைகள் என்பது காடுகளில் மலைகளில் ஏறி ஓடி போய் அடிப்பதும் மலையிலிருந்து கீழே இறங்கி ஓடி வருவதுமான பயிற்சி முறைகளும் பள்ளத்தாக்குகளில் எப்படி பதுங்கி அடிக்கிற முறை என்பதையும் உன்னிப்பாக கூர்மையான பார்வையால் நேர்த்தியான உடல்வாகால் உடனடியாக பாறைகளுக்குள் மறைந்து தாக்குகிற வல்லமை படைத்தவராகவும் வீரப்பனார் அவர்கள் விளங்கினார்கள். இதைவிட இன்னொரு பெரிய விடயம், ஒற்றை யானை தன்னை தாக்க வருகிற போது கூட சிறந்த போர் பயிற்சி முறையினால்தான் ஒரு சிறிய மரத்தினுடைய உச்சியில் ஏறி நின்று கொண்டு அந்த மரத்தை தும்பிக்கையால் வளைத்து அடித்து கீழே வீழ்த்தப் போகிற நேரத்தில் யானையை சரியாக குறிபார்த்து நெத்துப்பட்டிலே சுட்ட அந்த அனுபவம் என்பது இது போன்ற போர் பயிற்சி முறைகளால் தான் அன்றைக்கு அவருடைய உயிர் தப்பியது என்றே சொல்லலாம். ஆக போர் பயிற்சி முறைகளில் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து அவர் எப்பொழுதும் இந்த நாட்டு தெய்வங்களை வணங்கிவிட்டு அடுத்த முறையாக அவர் சற்று ஓடுவதும் சற்று உடியாறுவதும் ஓடி போய் படுத்து கொண்டு துப்பாக்கி எடுத்து நீட்டி குறிபார்ப்பதும் உட்கார்ந்து கொண்டு மட்டிக்கால் போட்டுக்கொண்டு துப்பாக்கியை எடுத்து நீட்டி பார்ப்பதும் அடிக்கடி அவர் பரிசோதிப்பது என்னவென்றால் எடுத்து துப்பாக்கியை வைத்து குறிபார்த்து பழகுவார் அடிக்கடி. அந்த குறி என்பதுதான் மிக முக்கியமானது. நெப்பு என்று சொல்லுவார் அவர். இந்த நெப்பை சரியாக பார்த்து நாம் கற்றுக்கொண்டாலே போர் முறையில் சரியாக நம் எதிரியை வீழ்த்தி விடலாம் என்று நம்பக்கூடியவராக இறுதி வரை விளங்கினார். ஆக போர்த்தந்திர முறைகளில் வீரப்பனார் அவர்கள் கையாண்ட யுக்திகள் அனைத்துமே அவருடைய சொந்த யுக்தியாக கருதப்பட்டது. எந்த காவல்துறை, இப்போ தேசிய தலைவருக்கு கூட இந்திய இராணுவத்தினுடைய உயரதிகாரிகள் பயிற்சி கொடுத்தார்கள். ஆனால் வீரப்பனார் அவர்களுக்கு எந்த காவல்துறை அதிகாரியுமோ எந்த வனத்துறை அதிகாரிகளோ பயிற்சி கொடுக்காமல் தனக்குத்தானே வில்வாரில் தொடங்கி AK-47 ரக துப்பாக்கி வரை தன் கைகளில் ஏந்தி களத்தில் வனத்தை மீட்பதற்கும் இனத்தை மீட்பதற்கும் போராடினார் என்பதுதான் வரலாற்று சான்றாக இன்று வரை அமைந்திருக்கிறது. சிறப்பான வரலாற்று பதிவுகளை பற்றி சொன்னீங்க ஐயா. நன்றி. நன்றி.